Good morning, students. Today we have discussed about VB theory, valency bond theory of coordination compound. அப்படிங்கிற டாப்பிக்கை பார்ப்போம். இந்த தியரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா K4 FeCN6. இதில் Fe அப்படிங்கிறது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், Cn அப்படிங்கிறது லிகெண்டு, சயனைடு லிகெண்டு. இந்த விபி தியரி எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கும் இந்த லிகெண்டுக்கு இடையில என்ன பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, அது என்ன பாண்ட் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த விபி தியரி. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கும் இந்த லிகெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்ட் கோஆர்டினேட் பாண்ட், கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட். The bond between metal and ligand is a coordinate covalent bond. இதில் மெட்டலில் உள்ள ஆர்பிட்டால்ஸ், மெட்டலில் உள்ள ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால் ஓவர்லாப் வித் ஃபில்டு ஆர்பிட்டால் ஆஃப் லிகண்ட். இந்த பாண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணால் இதனுடைய ஆர்பிட்டாலும், அது மெட்டலினுடைய ஆர்பிட்டாலும் லிகனுடைய ஆர்பிட்டாலும் ஒன்று ஓவர்லாப் ஆகிறதுனால பாண்ட் ஃபார்ம் ஆகுது. என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகுது? கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. லிகனுடைய ஆர்பிட்டால் எப்படி இருக்கணும்? ஃபில்டு வித் எலக்ட்ரான் பேர்ஸ். அதனுடைய ஆர்பிட்டால் எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்கணும். எப்படி இதான் லிகனுடைய ஆர்பிட்டால் வச்சுருக்கோம். இதில் எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்கணும். ஆல் த லிகண்ட் ஆர்பிட்டால்ஸ் ஆர் எலக்ட்ரான் ஹேவிங் எலக்ட்ரான் பேர்ஸ். மெட்டலுடைய ஆர்பிட்டால் எப்படி இருக்கு? ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால், வேக்கண்ட் ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால். வேக்கண்டாக இருக்கணும். வேக்கண்ட் ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால் ஆஃப் மெட்டல், வேக்கண்ட் ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால் மெட்டல் ஓவர்லாப் வித் த ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் லிகண்ட்ஸ் மேக்கிங் கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட். இப்போ எத்தனை வேக்கண்ட் ஹைபிரிட் ஆர்பிட்டால் இருக்கணும்? த வேக்கண்ட் ஹைபிரிட் ஆர்பிட்டால் இஸ் ஈக்குவலன்ட் டு நம்பர் ஆஃப் லிகண்ட்ஸ். 6 ligands இருந்தால் 6 வேக்கண்ட் ஈக்குவலண்ட் ஆர்பிட்டால்ஸ் நமக்கு வேணும். இப்போ அயனை பொறுத்தப்பட்டல தேர் ஆர் 6 ஈக்குவலண்ட் வேக்கண்ட் ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ் அப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. ஒவ்வொரு சிஎனுக்கும் ஒவ்வொரு வேக்கண்ட் ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால் அது மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. தீஸ் ஆர்பிட்டால்ஸ் ஆர் மேக்கிங் bond with the ligand orbitals by overlapping. Each vacant orbitals of overlap with the ligand orbitals by overlapping. என்ன bond form பண்ணுது? coordinate covalent bond. So coordinate covalent bond is formed by overlap of filled orbitals of ligands with hybridized orbitals of சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான். இப்போ நமக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, இந்த ஹைபிரிடைஸ் ஆர்பிட்டால்லாம் என்ன? இப்போ அயானுக்கு 6 ஆர்பிட்டால் போட்டிருக்கோம் இல்லையா? இந்த 6 ஆர்பிட்டால் எப்படி வருது? இந்த காம்ப்ளெக்ஸில் அயன் தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அயனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இங்கே நம்ம போடணும். அயனுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டாமிக் நம்பர் 26. ஸோ 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d6. டோட்டல் பார்த்தோம்னா 10 12 18 20 26. இப்போ இது வரைக்கும் உள்ளதெல்லாம் ஆட் பண்ணணும். தட் இஸ் ஈக்குவல் டு 18. இது ஆர்கானுடைய கான்ஃபிகரேஷன். ஸோ அது ப்ராக்கெட் போட்டு ஆர்கான் அப்படின்னு போட்டுடணும். அப்புறம் இந்த 3d6 4s2 இதை லென்த் அளவில் ஷார்ட்டாக அப்படி எழுதிக்கலாம். இப்போ இங்கே நம்ம போடும்போது இந்த ஆர்கானை கூட விட்டுட்டு லாஸ்ட் 2 மட்டும் எடுத்துக்கலாம். 3d6 4s2 அப்படின்னு போடணும். இங்கே 2+ இருக்கான இந்த 2 எலக்ட்ரானை விட்டுட்டு 3d6 4s0 அப்படின்னு போடணும். டி ஆர்பிட்டாலுக்கு 5 ஆர்பிட்டால் இருக்கிறதுனால 5 பாக்ஸ் போட்டிருக்கேன். 4sக்கு ஒரே ஒரு பாக்ஸ் தான், ஒரே நோ டீஜெனரைஸ். 4s ஒரே ஒரு டைப் தான், அதனால ஒரு பாக்ஸு. பி ஆர்பிட்டாலில் 3 டைப் இருக்குது, PX PY PZ. அப்போ 3 பாக்ஸ் போட்டிருக்கேன். சரி, இப்போ டி ஆர்பிட்டாலில் 6 எலக்ட்ரான் இருக்குது. அந்த 6 எலக்ட்ரானை இங்கே நம்ம போடணும். 1 2 3 4 5 6. How many vacant orbitals in Fe2+ complex? Only 1 2 3 4 vacant orbitals. 4 vacant orbital தான்
1 2 3 4 4 வேக்கண்ட் ஆர்பிட்டால் தான் இருக்குது. இதில் வந்து எலக்ட்ரான் வந்து இந்த 6 3d6ல் உள்ள 6 எலக்ட்ரான் வந்து இங்கே ஃபுல் ஆகிட்டு 1 2 3 4 5 6 இதில் போட்டாச்சு. இப்போ only 4 ஆர்பிட்டால்ஸ் ஆர் வேக்கண்ட். நமக்கு எத்தனை ஆர்பிட்டால் வேக்கண்ட் ஆர்பிட்டால் வேணும்? 6 ஆர்பிட்டால்ஸ் ஆர் வேக்கண்ட் required to making bond with the cyanide. அப்போது இந்த மெட்டல் என்ன பண்ணணும்? the metal make 6 orbital for bonding with the cyanide ion. 6 ஆர்பிட்டல் வர்றதுக்கு இந்த மெட்டல் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆகுது, எலக்ட்ரான் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆகுது. எலக்ட்ரான் எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆகுது? தட் இஸ் டிபெண்ட் அப்பான் த லிகண்ட். இந்த லிகண்ட் நீங்கள் இல்லையா, இந்த லிகண்ட் வந்து விச் டைப் ஆஃப் லிகண்ட்? இஸ் ஸ்ட்ராங் லிகண்ட். ஸ்ட்ராங் லிகண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, த ஸ்ட்ராங் லிகண்ட் பேர் ஆஃப் தி எலக்ட்ரானை பேரிங் பண்ணி விட்டுரும். எலக்ட்ரானை பேரிங் பண்ணோன்னா இது எப்படி மாறிடுது அப்படின்னா, இந்த மாதிரி மாறிடுது. அப்படி வந்துடும் 1 2 3 5 4s 4p அப்படி வந்துடுது. இப்போ இந்த 2 எலக்ட்ரான் இங்கே ஒரு எலக்ட்ரான் வந்து ஏற்கனவே இது ஆல்ரெடி பேர்டு, இது இங்கே வரும் அகைன் பேர்டு, இது இந்த இடத்துக்கு வரும் பேர்டு. ஸோ 6 எலக்ட்ரான் வந்து 2 4 6 அப்படின்னு பேர் ஆகிட்டு. இப்போ எத்தனை வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்குது? 1 2 3 4 5 6 வேக்கண்ட் ஆர்பிட்டால் நமக்கு வந்தாச்சு. So to make bond with the ligands, the metal atom or ion make the availability that is equal to the number of ligands. எத்தனை வேக்கண்ட் ஆர்பிட்டால், எத்தனை லிகண்ட்ஸ் வந்து அங்கே ஜாயின் பண்ணுதோ அதுக்கு தக்கன இந்த மெட்டல் வந்து ஆர்பிட்டால் வேக்கண்ட் ஆர்பிட்டாலை வந்து ஃபார்ம் பண்ணிக்கிடும். ரைட்டா? சரி, அதுக்கு பிறகு தான் இங்கே பாண்ட் ஃபார்மேஷன் நமக்கு நடக்கும். அதுக்கப்புறம் இந்த வேக்கண்ட் ஆர்பிட்டாலும் இந்த லிகண்ட் ஆர்பிட்டாலும் ஒன்னோட ஒன்று ஓவர்லாப் இட் ஃபார்ம் ஏ சிக்மா பாண்ட், ஸ்ட்ராங் sigma bond. All the bonds are sigma bonds. So points வரும். BB theoryல metal and ligands are forming coordinate covalent bond. metal என்ன ஆர்பிட்டால் இருக்கு? hybridized vacant orbital. ligand என்ன ஆர்பிட்டால் இருக்கு? filled orbitals with electron. So these two orbitals are overlap to form coordinate covalent bond. எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே போட்ட எக்ஸாம்பிள் தான். லிகண்டுக்கு என்னது? சயனைடு. த லிகண்ட் கிவ்ஸ் எ பேர் ஆஃப் எலக்ட்ரான் டு தி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அயான். ஸோ இன் ஆர்டர் டு அக்காமடேட் த 6 பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் த சயனைடு அயான், த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் காம்ப்ளெக்ஸ் ப்ரொவைட் ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் வேக்கண்ட் ஆர்பிட்டால். எத்தனை லிகண்ட் வந்து அங்கே சேருதோ அதுக்கு தக்கன இந்த மெட்டல் ஆட்டம் வந்து வேக்கண்ட் ஆர்பிட்டால் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிடும். வேக்கண்ட் ஃபார்ம் பண்ண பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, இட் அண்டர்கோ ஹைப்ரிடைசேஷன், உன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகும் டு கெட் த ஈக்குவலன்ட் ஆர்பிட்டால். ஹைப்ரிடைசேஷன் நடந்த பிறகு தான் மிக்சிங் ஓவர்லாப்பிங் நடக்கும். அதில் வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கு. என்ன வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்குங்க அப்படின்னா, இது ஒரு டி ஆர்பிட்டால், இது ஒரு டி ஆர்பிட்டால், இது ஒரு டி ஆர்பிட்டால், ஒரு எஸ் ஆர்பிட்டால், இது ஒரு பி ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால். அப்போ வந்து 2 டி ஆர்பிட்டால், ஒரு எஸ் ஆர்பிட்டால், 3 பி ஆர்பிட்டால். இது எல்லாம் என்னது? அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ். அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ். அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ். ஸோ தீஸ் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் நியர்லி சேம் எனர்ஜி அண்டர்கோ மிக்சிங். இது எல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து இட் ஃபார்ம் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ். 6 ஆர்பிட்டால் ஒன்று மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா 6 நியூ ஆர்பிட்டால்ஸ் வித் ஈக்குவல் நம்பர் வித் ஈக்குவல் எனர்ஜி. தட் இஸ் கால்டு hybridization. So these vacant orbitals, vacant atomic orbitals undergo hybridization to form new hybridized orbitals. These vacant metal orbitals, these vacant orbitals of metal and ion undergo hybridization to form equal number of hybridized orbitals. சரி, என்னென்ன ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் ஹைப்ரிடேஷன் ஆகிருக்கு? 2 டி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டாலில் 2, எஸ் ஆர்பிட்டாலில் 1, பி ஆர்பிட்டாலில் 3. ஸோ த ஹைப்ரிடைசேஷன் இஸ் டி ஆர்பிட்டாலில் 2, D2, டியில் 2, எஸ்ஸில் 1, பி ஆர்பிட்டாலில் 3. ஸோ D2 S P3 ஹைப்ரிடைசேஷன். இப்போ டி ஆர்பிட்டால் வந்து எங்கேயா இருக்குது? இன்னர் செல்லில் டி ஆர்பிட்டால் எடுக்கிறனால இது இன்னர் காம்ப்ளெக்ஸ், இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டி ஆர்பிட்டால் அந்த பக்கம் எடுத்தது 4Dயில் எடுத்ததுன்னா அவுட்டர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ டி ஆர்பிட்டால் வந்து உள்ளே எடுத்துருக்கு, அப்போ இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். இப்போ இங்கே ஸ்பின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பேரிங் ஆகிருக்கு.
எல்லாமே பேரிங் இருந்தால் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லோ ஸ்பின் எல்லாமே பேரிங்காக இருந்ததுன்னா ஸ்பின் வந்து கம்மியாக இருக்கும். லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் ஆர் இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். இப்போ பேரிங் இல்லாமல் இல்லை தனியாக இருந்தது அப்படின்னா அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்ததுன்னா ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது, அது அவுட்டர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, தீஸ் ஆர்பிட்டால்ஸ் ஓவர்லாப் வித் த லிகெண்ட் ஆர்பிட்டால் டு ஃபார்ம் சிக்மா பாட். அப்போ இது ஃபுல்லாக என்னது சிக்மா பாட். இது லிகெண்ட் ஆர்பிட்டால்ஸ், இது வந்து மெட்டலுடைய ஆர்பிட்டால் ஓவர்லாப் டு ஃபார்ம் ஏ சிக்மா பாட். இப்போ இது ஒரு சிக்மா பாட், இது ஒரு சிஎல், இது ஒரு சிஎல், இது ஒரு சிஎல், இது ஒரு சிஎல், இது ஒரு சிஎல். ஸோ லிகெண்ட் ஆர்பிட்டால்ஸ் ஓவர்லாப் வித் மெட்டல் ஆர்பிட்டால். இது என்னது ஹைப்ரிடைஸ் ஆர்பிட்டால். என்ன ஹைப்ரிடைஸ் ஆர்பிட்டால்? D2sp3. இது ஒரு D2sp3. அப்படி எத்தனை D2sp3 இருக்குது? 6 இருக்குது. எல்லாம் மிக்ஸ் ஆகி 6 ஆர்பிட்டால் வந்துடும். தீஸ் ஹைப்ரிடைஸ் ஆர்பிட்டால் ஓவர்லாப் வித் லிகெண்ட் ஆர்பிட்டால் டு ஃபார்ம் ஏ சிக்மா பாண்ட். எல்லாமே சிக்மா பாண்ட். சிக்மா பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், டைரக்ட் ஓவர்லாப்பிங் சிக்மா பாண்ட். ஸ்ட்ராங் லிகெண்ட் இருந்ததுன்னா எலக்ட்ரான் பேரிங் டேக்ஸ் பிளேஸ். இங்கே எலக்ட்ரான் பேரிங் வந்துருக்கு. ஏன் பேரிங் கொடுத்துருக்கோம்? லிகெண்ட் வந்து CN, அதனால் எலக்ட்ரான் பேரிங் கொடுத்துருக்கோம். அப்புறம் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது அந்த ஆர்பிட்டால்ஸில் வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ்னா பேராமேக்னெட்டிக், எல்லாமே பேரிங் எதுனா டயாமேக்னெட்டிக். ஓவர்லாப்பிங் வந்து கிரேட்டர் ஓவர்லாப்பிங். ரெண்டு ஆர்பிட்டால் நல்லா ஓவர்லாப் ஆகிருந்ததுன்னா தட் இஸ் த பாண்ட் வில் பி ஸ்ட்ராங்கர் பாண்ட். லிகனுடைய ஆர்பிட்டாலும் செட்டில்மெண்டல் ஆர்பிட்டாலுடைய ஆர்பிட்டாலும் நல்லா ஸ்ட்ராங்காக ஓவர்லாப் ஆகிருந்ததுன்னா கிரேட்டர் ஓவர்லாப், த பாண்ட் வில் பி ஸ்ட்ராங்கர். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் டிபெண்ட் அப்பான் தி ஹைப்ரிடைசேஷன். sp3 அப்படின்னா டெட்ராஹெட்ரல், D2sp2னா ஸ்கொயர் பிளைனார், D2sp3னா ஆக்டாஹெட்ரல், sp3d2 அப்படின்னா ஆக்டாஹெட்ரல். ஸோ த ஸ்ட்ரக்சர் இஸ் டிபெண்ட் அப்பான் தி hybridization because the hybridized orbitals are directional. ஒவ்வொரு ஆர்பிட்டாலும் ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்கும். அதனால் டெஃபினிட் ஸ்ட்ரக்சர் நமக்கு இருக்கும். The last one, the hybridization is D2sp3 hybridization. The complex is inner orbital complex. நம்ம ஏற்கனவே சொன்னேன், inner orbital complex or low spin complex. sp3d2 அப்படின்னா outer orbital complex or high spin complex. இப்போ இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸில் எப்படி எந்த ஆர்பிட்டால் வந்து இன்வால்வ் ஆகும் அப்படின்னா n-1d ஆர்பிட்டால் இன்வால்வ் இந்த ஹைப்ரிடைசேஷன். அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸில் எது இன்வால்வ் ஆகும்? n-d ஆர்பிட்டால் இஸ் இன்வால்வ் இந்த ஹைப்ரிடைசேஷன். இதான் நமக்கு விபி தியரியினுடைய முக்கியமானது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.